அந்த குடும்பத்துல நான் முன்னாடியே சொன்ன மாரி முதல்ல ஒரு தாய் தந்தையர் தான் அதுல முக்கியமான நபர். ஏன்னா, அவங்கள தான் நம்ம தேர்ந்தெடுத்தோம். அவங்க தான் நமக்கு இந்த வாகனத்தையே குடுத்துருக்காங்க. சும்மா கார் குடுத்தவங்க, பேனா குடுத்தவங்க, பைக் குடுத்தவங்க, இந்த மாரி குடுத்தவங்களே நம்ம எப்படி பார்க்குறோம்? எவ்வளோ நன்றியோட பார்க்குறோம். அப்ப இந்த உடல், இந்த ஆன்மா வாழ்வதற்கு, உங்களுடைய போன பிறவியில இருக்கக்கூடிய தீர்வை எல்லாம் தீர்க்கிறதுக்கு, உங்கள நல்லா முன்னேற்றம் பண்ணிக்கிறதுக்கு, இந்த ஆன்மாவ உயர்ந்த நிலையில உருவாக்குறதுக்கு ஒரு உடல் தேவைப்பட்டது. உங்களுடைய டாபிக்குக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. உங்களுடைய டாபிக்கு தகுந்த மாதிரியான சூழல்களை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்களுக்கு நாம நன்றி தெரிவிக்கணும் முதல்ல. அவங்க மேல நீங்க அன்கண்டிஷனல் லவ், எதிர்பார்ப்பே இல்லாத அன்பை நீங்க கொடுக்கிற நபரா இருக்கணும். உண்மையான நேசத்தை வெளிப்படுத்த இந்த தாய் தந்தையர்கள் மிக மோசமானவங்களா கூட இருக்கலாம். உண்மையிலேயே அவங்க தப்பானவங்களா கூட இருக்கலாம். நிறைய கெடுதல் பண்ணிட்டு இருக்கவங்களா கூட இருக்கலாம். எல்லாமே இருக்கலாம். அதுக்கு நீங்க துணை போகணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா அவங்க மேல நீங்க உண்மையான அன்பை வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட உண்மையாவே நீங்க அவங்க செய்யறது தவறுங்கிறத பக்குவமா தெரியப்படுத்துங்க. அவங்களுக்காக நீங்க தினசரி இறைவன்ட்ட வேண்டிக்கோங்க. கடவுளே, இறைவா, என்னுடைய தாய் தந்தையருடைய ஆழ் மனதை விழிப்பு நிலைக்கு கொண்டு வா. அவங்க உண்மையான அன்பினை அனைவரிடத்திலும் வெளிப்படுத்தவும், உணரவும் அவங்களுக்கு நீ அருள் புரிவாயாக அப்படின்னு அந்த இறைவன்ட்ட நீங்க உங்களுடைய பிரார்த்தனை அடிக்கடி பண்ணிட்டே இருங்க. அவங்கள நல்ல முறையில வழி நடத்துறதுக்கு, மோசமான வழியில அவங்க போயிட்டு இருக்காங்கன்னா, அவங்கள மாற்றுவதற்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்க அவங்க மேல அந்த அன்புன்றத வச்சுக்கணும். உண்மையான அன்ப அவங்களுக்கு வெளிப்படுத்தணும். அதுக்காக அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் நீங்க ஆமாம் போடுறது இல்ல. ஒரு தவறான தாய் தந்தையரா இருக்காங்க, நேர்மறை இல்லாத தாய் தந்தையரா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க தவறான வழியில போறாங்கன்னா, அத அப்படியே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேளுங்க அப்படி கிடையாது. அவங்க மேல அவங்க என்ன கெடுதல் பண்ணாலும் நீங்க அந்த அன்பு உங்களுக்கு குறையவே கூடாது. அவங்க கிட்ட எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. பொருளா என்ன குடுக்குறாங்க? எவ்வளவு சொத்து எனக்கு குடுக்குறாங்க? எவ்வளவு அத குடுக்குறாங்க? இத குடுக்குறாங்க? அதெல்லாம் குடுத்தா தான் எங்க அப்பா, அம்மா எனக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. எங்க அப்பா, அம்மா எனக்கு என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல. இப்படியெல்லாம் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா, அது உங்களுடைய கர்மாவா மாறி உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப அவங்க மேல நீங்க என்ன தான் பண்ணணும்? அன்பை மட்டும் தான் செலுத்தணும். அன்பு மட்டும் தான் குடுக்கணும். அவங்களுக்கு நீங்க ஆதரவா இருங்க. முன்னாடியெல்லாம் அவங்க நெறைய தவறுகள் பண்ணியிருக்கலாம், கஷ்டம் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கே கெடுதல் பண்ணியிருக்கலாம். இப்ப வயசாக அவங்களுக்கு வந்து நெறைய விஷயங்கள் அவங்களுக்கு அந்த ரத்தம் அந்த அந்த உடம்புடைய இது குறைய, இப்ப உண்மையிலேயே அவங்கள்ட்ட எல்லாமே இல்லாம போகுறப்ப நீங்க ஆதரவா இருக்கிறீங்களா? அவங்க கிட்டேருந்து இனிமே எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறப்ப நீங்க அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறீங்களா? அவங்க கிட்டேருந்து எதுவுமே இனிமே நமக்கு கிடைக்காதுங்கிறப்ப அன்போட இருக்கிறீங்களா? அந்த மாதிரியான ஒரு நபராக நீங்கள் இருங்க. அவங்களுக்குன்னு நேரம் ஒதுக்குங்க. உங்க தாய் தந்தையரோட பேசுறதுக்கு, அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு, அவங்க பேசுறத காது குடுத்து கேட்கறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்குங்க. அவங்க என்ன பேசுறாங்களோ அத கேளுங்க. கேட்கறதுக்காவது நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்குங்க. நம்ம எல்லாம் அப்படியே ஓடிட்டே இருக்கிறோம். நெறைய பேர் சொல்லுவாங்க, என்னோட பிள்ளைங்கலாம் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. எங்கெங்க இருக்கிறாங்க? எல்லாம் அங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க. என் குழந்தை அமெரிக்காவுல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பெருமை அடித்துக் கொண்டவர்கள் ஒரு காலத்துல இப்ப என்ன பண்ணுவாங்க? வயதாகி போறப்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. எங்க பிள்ளைங்கலாம் எங்கெங்க வருது? பேச கூட மாட்டேங்குதுங்க அப்படிம்பான். நீங்க என்ன உருவாக்குனீங்க? அந்த குழந்தைங்கள நீங்க எதுக்காக உருவாக்குனீங்க? பொருள் சார்ந்த வாழ்க்கையை சம்பாதிக்கிறது தான் உருவாக்கியிருக்கீங்க. நீங்க ஆரம்பத்துல அன்ப சம்பாதிக்கிறதுக்கும், அன்ப வெளிப்படுத்துறதுக்கும் நீங்க முக்கியத்துவம் குடுத்திருந்தீங்கன்னா, அந்த குழந்தைகள்ட்டேருந்து அது கிடைச்சிருந்துரும். நீங்க என்ன கர்மா பண்ணீங்க? பொருள சம்பாதிக்கணும், நல்லா பணக்காரனா வாழணும், பெரிய பேரும் பேரோட இருக்கணும். ஆ என்னோட குழந்தை இப்படி இருக்கான்னு நான் பெருமை அடிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு தானே உருவாக்குனீங்க. அப்ப அதற்கான கர்ம பலனை நீங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அததான் நீங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. என் குழந்தை அமெரிக்காவுல இருக்குன்னு சொல்றதுக்கு நான் ஆசைப்பட்டேன். என் குழந்தை டாக்டரா இருக்கணும்னு சொல்ற ஆசைப்பட்டேன். என் குழந்தை கலெக்டரா இருக்கணும்னு சொல்ல ஆசைப்பட்டேன். என் குழந்தை அப்படி இருக்கணும். என்னைக்காவது என் குழந்தை அன்போடு இருக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்களா? என் குழந்தை என்னைக்காவது உறவுகள மதிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்களா? என்னைக்காவது என் குழந்தை தாய் தந்தையர் மேல நேசமா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? இன்னைக்கு எந்த தாய் தந்தையர்கள்ட்டயும் இந்த எண்ணமே இல்ல. எல்லாமே என்னவா இருக்குது? என் குழந்தை அத படிக்கணும், இத படிக்கணும், அப்படி படிக்கணும், இப்படி படிக்கணும், வானத்துல பறக்கணும், அங்க பறக்கணும், இங்க பறக்கணும். எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் வரணும், எல்லாத்துலயும் ஜெயிக்கணும். எல்லாத்துலயும் எப்படிங்க ஜெயிக்க முடியும்? எல்லாத்துலயும் எப்படி ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? இப்படி எல்லாம் தான் எல்லாருக்கும் ட்ரீமா, கனவா மாறிடுது. அப்ப அது நடக்குது.
அப்புறமா இவங்க இவங்க இந்த ரத்தம்லாம் அப்படியே அடங்கி உடங்கி சத்தம்லாம் குறைஞ்சு போய் வயசான காலத்துல அப்பதான் இவங்களுக்கு தெரியும், ஐயோ நம்ம பக்கத்துல புள்ள இல்லையே, நம்ம பிள்ளையெல்லாம் நம்மளை கவனிக்க மாட்டேங்குதே, ஏன் அப்ப புலம்புறீங்க? நீங்க என்ன கர்மாவ அன்னைக்கு பண்ணீங்களோ அந்த பலனை இப்ப அனுபவிக்கிறீங்க. நீங்க குழந்தைகளுக்கு எதை சம்பாதிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்தீங்களோ அவங்க அதை சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க அன்பை சம்பாதிக்கிறதுக்கோ அன்பை படுத்துறதுக்கோ நீங்க சொல்லிக் கொடுக்கல. நீங்க சுயநலமா இருந்து பண்ணுனீங்க. அவங்க இப்ப சுயநலமா இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அப்ப நீங்க அதை ஏத்துக்கணும். வேற வழி இல்ல. நீங்க தான் அதை உருவாக்கி இருக்கிறீங்க. அப்படி நீங்க ஒரு தாய் தந்தையரா இருந்துராதீங்க. அப்படி ஒரு குழந்தையா நீங்க இருந்துராதீங்க முதல்ல. உங்க தாய் தந்தையர் எப்படி வேணா பண்ணியிருந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க இதை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய தாய் தந்தையருக்கு அன்பை கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தையா மாறுங்க. அவங்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேளுங்க. இதெல்லாம் உங்க குழந்தைகள் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, அவங்க நேர்மறை வழியில பயணிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு அன்கண்டிஷனபிள் லவ் பெருசா வந்துட்டே இருக்கும். குழந்தைகளை நாம உருவாக்குறது நல்வழிப்படுத்தணுங்க. அவங்கள நல்ல வழியில கொண்டு போகணும். அவங்களுக்கு அன்பை சம்பாதிக்கிறதுக்கும், மக்களை சம்பாதிக்கிறதுக்கும் கத்துக் கொடுங்க. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நேசிக்க கத்துக் கொடுங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ கத்துக் கொடுங்க. நீங்க பேசாம இருங்க. அத்தனையும் உங்ககிட்ட பல மடங்கு திரும்ப கிடைக்கும். உங்களுக்காக அவங்க உங்க கூடயே இருப்பாங்க. உங்க கூட ஓடி வருவாங்க. இந்த உலகத்துல நல்ல விஷயமா இததான் சம்பாதிக்கணும். பொருள், பணம் அதெல்லாம் தானா வரும், தானா போகும். புரியுதுங்களா? அது எதுவுமே நிரந்தரம் இல்லை. இது மட்டும்தான் நிரந்தரம். நான் சொல்லியிருப்பேன், அன்புங்கிற ஒரு விஷயம் தான் இந்த உலகத்துல அழியவே அழியாது. ஆன்மா கூட இந்த உலகத்தை விட்டு ஓடிடும். புரியுதுங்களா? இந்த உடல் போயிடுச்சு அப்படின்னா இந்த ஆன்மா போயிடும். இன்னைக்கு நம்ம அன்னை தெரசாவை பத்தி நினைவு கூர்றோம்னா எதுக்காக நினைவு கூர்றோம்? கருணையானவர், அன்பானவர். நம்ம எல்லாருக்கும் காந்தியடிகள் மேல நேசம் இருக்குதானா? இருக்கு. ஏன் இருக்கு? நம்ம எல்லாருக்கும் புத்தர் மேல ஒரு நேசம் இருக்குதானா? இருக்கு. ஏன் இருக்கு? கிருஷ்ணர் மேல ஒரு நேசம் இருக்கு. இயேசு மேல நேசம் இருக்கு. ஏன்? அவங்க எல்லாரும் எதை விதைச்சாங்கன்னா அன்புங்கிற ஒரு விஷயத்த விதைச்சிருக்காங்க. அந்த ஆன்மாவே இந்த உலகத்துல இப்ப இல்ல. அது வேற 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 உருவங்கள் எடுத்திருந்தா கூட அந்த அடையாளத்துல அன்புங்கிறது இன்னும் அழியாம இருக்குது. என்னதான் நடந்தாலும் அந்த அன்பு அழியவே அழியாது. உடல் அழிந்து போகும், ஆன்மா மாறி போகும், வேற ஒரு உடலை தேடி போயிடும். ஆனா அது கொண்டிருந்த அன்பு மட்டும் இந்த உலகத்துல எல்லா உறவுகளோட வாழ்ந்துட்டே இருக்கும். அந்த அன்பு மட்டும் அழியவே அழியாது. அவ்வளோ சக்தி இந்த அன்புக்கு. ஆன்மாவை விட சக்தி படைத்தது. அப்ப அப்படிப்பட்ட அன்பை பெருசா நீங்க கொடுக்கணும். அந்த அன்பை தான் நீங்க உருவாக்கணும் அப்படின்றதுல முக்கியமா இருக்கு. அப்ப நிறைய நேரம் அவங்களுக்காக நேரம் ஒதுக்குங்க. அவங்க கிட்ட தெரியப்படுத்துங்க. நான் இவ்வளவு அன்பா இருக்கிறேன். உன் மேல அக்கறையா இருக்கிறேன். உங்களுடைய செயல்கள் மூலமா அவங்கள தெரியப்படுத்துங்க. நீங்க அவங்களுக்கு மதிப்பு குடுக்குறீங்க. அவங்கள வேல்யூ பண்றீங்க. அவங்களுக்கு இது குடுக்குறீங்கங்கிறத தெரியப்படுத்துங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்மளுடைய தாய் தந்தையர் பேசுறத கேட்கறதுக்கு கூட நம்ம தயாரா இல்ல. உண்மையிலேயே அந்த நேரம் நம்ம ஒதுக்குறது இல்ல. அவங்க ஏதாவது பேசுவாங்க. பழசவங்க என்னமோ தெரிஞ்சதா பேசுவாங்க. நேர்மறை இல்லாமல்ல கூட பேசுவாங்க. ஆனா அத கேட்கல அப்படின்னா, அது அவங்கள அவமரியாதை பண்ணதா அர்த்தம். அவங்கள நீங்க ஒரு பொருட்டா மதிக்கலங்கிற மாரி ஆகும். அப்ப அவங்கள்ட்டேருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன் அந்த அந்த ஒரு பதிவு இருக்கு இல்லையா? அது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்ல. அப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத நம்ம பையன் பார்க்குறான்ல. ஓ! இப்படித்தானே நம்ம பண்ணணும் அப்படின்னு அவன் நினைப்பான்ல. அப்ப நீங்க உங்களுடைய பையனுக்கு எந்த செயல் மூலியமா சொல்லிக் குடுக்க போறீங்க? வார்த்தைகள் மூலியமா சொல்லிக் குடுக்குறது என்னைக்குமே எடுக்காதுங்க. செயல்கள் மூலமா நீங்க என்ன பண்றீங்களோ, அதுதான் அவங்க எடுத்துக்குவாங்க. நெறைய பேர் வார்த்தைகளால சொல்லுவாங்க. நெறைய குடும்பத்தில பார்த்தீங்கன்னா, "ஏய் ஃபோன பார்க்காத" இந்த மாரி ஃபோன பார்த்துக்கிட்டே சொல்லுவாங்க. அப்ப அவன் எத எடுத்துக்குவான்? ஃபோன பார்த்துக்கிட்டே ஃபோன பார்க்காதன்னு சொல்லணுங்கிறத எடுத்துக்குவான். அப்ப இதுதான் நம்ம பண்ணக்கூடிய இதா இருக்கணும். ஒரு தாய் தந்தையரை நாம எப்படி நடத்துறோமோ, அது நம்மளுடைய குழந்தைக்கு குடுக்குற பாடம். சரிங்களா? அது அந்த ஒரு புரிதல் உங்களுக்குள்ள இருக்கணும். ஆ தாய் தந்தையர் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய தாய் தந்தையரை நம்ம எவ்வளோ மதிப்பளிக்கிறோமோ, அதே மாரி வாழ்க்கை துணையா வர்றவங்க இருவருமே ஒரு ஆண் அந்த தன்னுடைய மனைவியினுடைய தாய் தந்தையரை தன்னுடைய தாய் தந்தையரா மதிக்கணும். அதே மாதிரி நான் இங்க என்ன பண்ணுவீங்களோ, அதே தான் அங்கேயும் பண்ணணும். ஒரு பெண்ணா இருக்கிறவள் அங்க என்ன பண்ணுவாளோ, அதே தான் இங்கேயும் பண்ணணும். இது 2மே மாறி போகலாம். 2மே சரியா இல்லாம இருக்கலாம். நேர்மறை இல்லாமல் இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் நீங்க எப்படி இருக்கணும்? நேர்மறையான வழியை தேர்ந்தெடுத்த நீங்களா இருந்தா, இது 2லயும் சரியா இருக்கணும். அவ்வளவுதான். உங்களுடைய பார்ட்ல நீங்க கரெக்ட்டா இருந்துக்கோங்க. அவங்க என்னவா வேணா இருந்துட்டு போகட்டும். ஆனா உங்களுடைய இயல்புலேருந்து நீங்க மாறாதீங்க.
இதுல ஒரு தெளிவு உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக